ஹாய் டு எவ்ரி ஒன். சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலையில் ஸ்டார்ட் பண்ணதுங்க. இன்னும் தான் எங்களுக்கு இந்த மர வீட்டில் வந்து துணிமணியை மாற்றி வைக்கிற வேலை வந்து போயிட்டுருக்கோம். துணியை வந்து நம்ம அங்கே பாருங்களேன், அந்த வேட்ராப்பில் வந்து நல்லா நீட்டாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். அடுக்கி வச்ச துணிமணி போக மிச்ச துணிமணி இருக்கும்ல, இந்த துணிமணி எல்லாமே வந்து வின்டர் சம்மர் அப்படின்னு 2 விதமாக கலந்து தான் வச்சுருக்குது. இப்போ வின்டர் துணிமணி எல்லாத்தையும் இதில் மூடையாக வந்து கட்டி மேலே இந்த வேட்ராப்க்கு மேலே வந்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா நம்ம மொத்தத்தையும் வந்து இந்த வேட்ராப்க்கு உள்ளேயே வச்சோம் அப்படின்னு வைங்கள, நாளை பின்ன நம்ம துணி எடுக்கையில கொள்ளையில எல்லாம் ஒன்னா சேர்ந்து குப்பை கூல மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் அன்வான்ட், அதாவது இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணாத வின்டர் துணிமணிகள் எல்லாத்தையும் கட்டி வேட்ராப்க்கு அலமாரிக்கு மேல வச்சுட்டு அலமாரிக்குள்ள யூஸ் பண்ற சம்மர் துணிமணிகளை மட்டும் வைக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அப்படியே ஊருக்கு போகையில என் தங்கச்சிட்டையாவது கொடுக்கணும், அந்த பிள்ளையாவது வந்து உடுத்தும். இங்கே வச்சுட்டு ஒன்றுமே செய்ய முடியல. இந்த ட்ரெஸ்லாம் வந்து மாஸ்டர் எனக்கு குஜராத்தில் வாங்கி கொடுத்தது, எல்லாம் அப்படியே இருக்கு. உண்மையாவே நூர்ஜான் வந்து இன்னைக்கு ரொம்ப சமத்தா அமைதியா இருந்துட்டாங்க. என் பிள்ளைங்க பாருங்க, தலை கூட இன்னும் கட்ட வந்து நேரம் இல்லை. வந்து அவங்க தூங்க போகையில அவங்களை குளிக்க ஊற்றி தலையெல்லாம் சீவி நல்லா நீட்டா வந்து தூங்க போடணும். ஏன்னா இப்போ அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு இருக்கலாம், தூசியும் அதுவும் இதுவுமா இருக்கா. அதுக்குள்ள வந்து நம்ம ட்ரெஸ் உடுத்தி விட்டாலும் அது அழுக்காதான் போகும். அதை வேற துவைக்கணும் பாருங்க. ஜாமா தங்க குட்டி ஜாமு, ஜாமா நீங்க பிரின்சஸா, நீங்க ஏஞ்சலா? நீங்க ஏஞ்சலா? ஜஹாமா. அதனால தாங்க எனக்கு இந்த பிள்ளை என்ன அப்படின்னா, எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நம்ம இந்த ஒரு ஷெட் ஹோம்ல பிறந்த உள்ள அப்படிங்கறதுனால எனக்கு ஓவரா நூர்ஜஹான் மேல ஒரு இதுங்க. ஏன்னா அப்ப எல்லாம் எங்களுக்கு துணிமணியே கிடையாது, அந்த பிள்ளைக்கு நம்ம வாங்கி உடுத்துறது கூட காசே கிடையாது. அந்த பெட்ஷீட் தான், அதை தான் வந்து தச்சு வந்து நூர்ஜஹானுக்கு போட்டு விட்டது. இப்ப நான் வீடு கிளீன் பண்ணல, அதே நான் எடுத்து வச்சிருக்கேன், அதே உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. ஃபைனலாங்க நம்ம காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மர வீட்டை வந்து நீட்டா வந்து எல்லா திங்ஸையும் வந்து அடுக்கி வச்சாச்சு பாருங்க. நல்லா இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து மாஸ்டர் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே இந்த டேபிள் மேலே வந்து நான் இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் கழுகி மேலே வச்சுருக்கேன். நமக்கு தான் போதுமே, ஏதாவது ஒரு ஸ்பேஸ் கிடச்சிச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணி அதை மேலே வச்சிடுறது. இது வந்து நம்ம ஈவினிங் வந்து சாய் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கலாம். மாஸ்டர் வந்து கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங் நல்லா இங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக செட் பண்ணி வச்சுருக்கு. அப்படியே இந்த சைடு பாருங்கள், இதெல்லாம் இன்னைக்கு காலையில் பண்ண செட்டப்புங்க. இது வந்து வாஷ் பேஷன். நம்ம பாத்திரம் கழுவுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு நேற்று, ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து மாஸ்டர் பாத்திரம் கழுவுறதுக்கு தேவையான டேங்க் அப்புறம் வாஷ் பேஷன் வச்சு தண்ணியை வந்து இந்த மாதிரி விட்டுட்டாங்க. இது டைரெக்டாக வந்து புதினாக்கு போயிடும். இந்த சைடுங்க வழக்கம் போல் இது வந்து துணி காய போடுறதுக்கான ட்ரே. அந்த ட்ரேல வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, பாத்திரம் வந்து இது உங்களுக்கு தெரியும், நான் எப்போவுமே இதில் தான் வந்து பாத்திரம் கழுகி அடுக்கி வைப்பேன். இது நல்லா வசதியாக இருக்கும், நல்லா வெயில் படவும் நல்லா சுள்ளுன்னு வந்து காஞ்சிருவாங்க. பார்த்தீங்களா? வாங்க நம்ம அப்படியே மர வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது தாங்க நம்ம காஷ்மீர் மர வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் டூர். பாருங்கள் எப்படி வந்து நீட்டாக அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து அரிசி ட்ரம். அரிசி வந்து மொத்தமாக வாங்கி நம்ம கொட்டி வச்சுருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, பாஸ்மதி ரைஸ் நீங்கள் சாப்பாட்டுக்கு வந்து சோறாக்குறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவேல அப்படின்னு. பாஸ்மதி ரைஸ் நம்ம டெய்லி சாப்பிடக்கூடாது இல்லைங்க, அப்படிங்கிறதுனால நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இந்த அரிசி. நான் உங்களுக்கு அதையுமே காட்டுறேன் வர வீடியோக்களில். பாருங்களேன், இங்கே மாஸ்டர் ஒரு பிளக் பாயிண்ட் வந்து மாட்டி வச்சிருக்காங்க. அங்கே என்ன வெள்ளையா இருக்கு அப்படின்னா, அந்த சைடு நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செட் ஹோம்ல இருக்கையில வாஷ் பேஷன் வச்சிருந்த இடம், அந்த இடத்துல உள்ள அந்த இது மட்டும் போகவே மாட்டேங்குது. அதுதான் அது வெள்ளையா இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இண்டக்ஷன் குக்கர் இதுல வச்சிருக்கோம். காய்கறிக்கு மட்டும் ஒரு ப்ளூ கலர்ல கூட காய்கறி கூட கழுகி காய வச்சிருக்கேன். அதை மட்டும் எடுத்து செட் பண்ணிட்டோம்னா இன்னும் நீட்டா இருப்பாங்க. இதுதாங்க கிச்சன் செட்டப். அப்படியே இந்த சைடு பாருங்களேன், இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து வச்சாச்சு. ஃப்ரிட்ஜுக்கு மட்டும் இன்னும் கரண்ட் வந்து இழுக்கலை. ஈவினிங் வந்து ஃப்ரிட்ஜுக்கான கரண்டையும் மாஸ்டர் வந்து செட் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி, ஃபேனு, அப்புறம் டிவி எல்லாத்தையும் இங்கே செட் பண்ணியாச்சு. இது வைஃபை. இது வந்து இதை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த டோர் வந்து இந்த வீடு கட்டையில் அந்த கட்டுவாங்கல்ல அவங்க பண்ண டோர் கிடையாது. இந்த டோருங்க நீங்கள் நிஜமாவே நம்புங்க, இது வந்து மாஸ்டர் வந்து அவங்களாவே வந்து பண்ணாங்க. இந்த வீடு கட்டையில் இந்த ஒரு டோர் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த டோர் வந்து மாஸ்டர் அவளாவே வந்து உருவாக்குனாங்க. அந்த டோரு, அந்த கதவு, அந்த கதவை வந்து பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஆணி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பாருங்க, நல்லா நீட்டாக வந்து அடுக்கி வச்சிட்டோங்க. இந்த சைடு பாருங்களேன், இது வந்து பெட்டு. இது வந்து நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுறதுக்கான லோஷன், அப்புறம் எண்ணெய், சீரம், ஒரு காமுங்க.
சீப்புங்க. இந்த சைடு கண்ணாடி. இதுதாங்க நம்ம ஷெட் ஹோமோட ஹோம் டூர். நல்லா இருக்குல்ல, நல்லா அழகா இருக்குங்க. நம்ம ஏதோ ஒரு என்ன சொல்றது வெக்கேஷனுக்காக எங்கேயாவது போயிருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே இந்த சைடு பாருங்களேன், துணிமணி வைக்க இடமே இல்லை கொஞ்சம் கூட. அப்படிங்கிறதுனாலதான் வின்டர் மேல வந்து நம்ம இந்த வீட்டுக்கு மேல வந்து நம்ம கட்டி போட்டிருக்கிறது யூஸ் பண்ணாத துணிமணிகள். அப்படியே இந்த இதுல வந்து நம்ம கட்டி வச்சிருக்கிறது வின்டர். இப்ப காஷ்மீர்ல வந்து வின்டர் வரும்ல, வின்டர் துணிமணி மட்டுமே இவ்வளோங்க. எல்லாம் தப்பி வாஷ் பண்ணதா, ஆனா அப்படியே வந்து முடிஞ்சு வச்சாச்சு. ஏன்னா வைக்க இடம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான். மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா நூர்ஜஹானோட டெடி பியர். அப்படியே இந்த சைடு பாருங்க, அப்படியே இந்த சைடு பாருங்களேன், துணிமணி எல்லாத்தையும் நல்லா நீட்டா வந்து அடுக்கி போட்டாச்சு. போதுங்க, ஏன்னா 2 மாசம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு இதுவே வந்து நமக்கு தாராளமானது. க்ளோஸ் பண்ணிடலாம். நேற்று துணிமணியை வந்து நமக்கு மடிச்சு வைக்கிறதுக்கே டைம் வந்து போதும்னு ஆயிடுச்சு. காலையிலே எந்திரிச்சு இந்த டேங்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறது, பாத்திரம் கழுகுறது. ஏன்னா நேற்று பாத்திரம்லாம் கழுகவே இல்லை. அதெல்லாம் வந்து கழுகி நல்லா நீட்டாக காய வச்சுட்டு எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நீங்கள் எல்லாருமே நிறைய பிளெஸிங்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நல்லா இருங்க, இதை விட நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நன்றிங்க. ஏன்னா நம்ம முகமே பார்க்காத ஒருத்தவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணுறோம் பாருங்களேன், அதுதான் வந்து உண்மையான அன்பு அப்படிங்கிறது. உங்க தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் வந்து எங்களுக்கு தேவை. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? ரொம்ப நன்றிங்க. நூர்ஜஹானும் வந்து வந்துட்டாங்க. அவ அங்கிள் கூட வெளியே வந்து போயிருந்தாங்க கடைக்கு. ஒரே மாசி 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 மாசி. இங்க பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போய் விளையாடுறது அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ பொண்ணும் அவளும் வந்து ஒர்க் பண்றாங்க. 2 பேருமே வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா அவ வீட்டுக்கு அதாவது போய் தட்டிக்கி நிக்குது. வாட் இஸ் திஸ்? இங்க பாத்தீங்களா, ஜாமா வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க, வந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு. வாட்ச் முட்டா. நூஜா, திஸ் ஃபார் மீ. No. Say hi. Say hi. No. Okay. வேற கலர் ட்ரெஸ்ஸே வந்து நூர்ஜஹான் வியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரே பிங்க் கலர் அப்படின்னு பிங்க் கலரா தான் போயிட்டு இருக்கு. ஓகேங்க, நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.